வணக்கம். என் பேர் ரக்ஷித் சிவசுப்ரமணியன். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். அது அந்தாதி பற்றி. ஒரு நாள் ஒரு என் தொலைக்காட்சி ஓடிட்டு இருந்தது. அப்போ ஒரு பாட்டு வரும்போது அந்த பாட்டு பேர் என்னன்னு கேட்டேன். அதுக்கு என் அப்பா அபிராமி அந்தாதின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் அந்தாதினா என்னன்னு கேட்டேன். அதுக்கு என் அப்பா அந்தம்னா முடிவு, ஆதினா ஆரம்பம், அப்படின்னா முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் அப்பா அந்தாதியோட சிறப்பு என்னன்னா, அதில் கடைசி பாடலோட முதல் பாடலோட கடைசி வார்த்தை தான் ரெண்டாவது பாடலோட முதல் வார்த்தை. அப்படியே போய்கிட்டே இருக்கும் 100 வரைக்கும். அதுக்கப்புறம் 100வதோட கடைசி வார்த்தை தான் முதல் பாடலோட முதல் வார்த்தை. அப்படின்னா அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது பேர் அந்தாதி. அப்படின்னா முடிவும் இல்லை ஆரம்பமும் இல்லை. அந்தாதி மாதிரி நிறைய அந்தாதிகள் இன்னும் இருக்கு. அபிராமி அந்தாதி மாதிரி இன்னும் நிறைய அந்தாதிகள்லாம் இருக்கு. அதுல ஆறுமுகம் அந்தாதி அத மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுதான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஒண்ணுதான், ஆனால் நிறைய இருக்கு. அந்த புலவர்கள்லாம் இதை எழுதியிருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுதான் எனக்கு நம்பவே முடியல. நன்றி, வணக்கம்.